Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jebaraj. TNEA 2020 updated news நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன வீடியோன்னா +2 மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ரீடோட்டலிங் அண்ட் ரீவேல்யூஷன் வந்து போட்டிருந்தீங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சில அரை மார்க் இல்லைனா வந்து 1 மார்க் வந்து அதிகமாகி வந்து ஆஃப்டர் ரீவேல்யூஷனோ ஆஃப்டர் ரீடோட்டலிங்கோ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா வந்து அதை வந்து நீங்கள் வந்து டிஎன்இஏ அட்மிஷனுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எப்படி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும், ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாமா இல்லை டிஎஃப்சி சென்டர் போயிட்டு தான் வந்து அப்டேட் பண்ண முடியுமாங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இம்மிடியேட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. +2 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து இன்னும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ரீவேல்யூஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 8000 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து 1 மார்க் இல்லைனா அரை மார்க் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஆஃப்டர் ரீவேல்யூஷன் கிடைச்சா கூட வந்து நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து அதை வந்து அப்டேட் பண்ணணும் TNEA 2020, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி. ஏன்னா வந்து இந்த 1 மார்க் இல்லை அரை மார்க் கூட வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்டை வந்து அது வந்து உண்டாக்கும். 1 மார்க்கில் வந்து ஏதோ 200 ரேங்க்ஸ் ஆர் 300 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி வந்து போயிடுவீங்க. அதனால் வந்து அப்டேட் பண்ண வந்து மறந்துடாதுங்க, டிலே பண்ணிடாதுங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணலாமா இல்லை டிஎஃப்சி சென்டர் போய் தான் பண்ணணுமானா ஆன்லைனில் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 1 மார்க் அப்டேட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு தான் போயிட்டு பண்ணணும். உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்த அந்த மார்க் ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா உங்கள்கிட்ட, அந்த வந்து கொண்டு போகணும் டிஎஃப்சி சென்டருக்கு. நீங்கள் கொண்டு போய் வந்து அங்கே வந்து காட்டினீங்கன்னா வந்து உடனே வந்து உங்கள் அப்ளிகேஷன் அந்த இதில் வந்து போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க, இப்போ எனக்கு வந்து 0.5 மார்க்ஸ் தானே வந்து கூடி இருக்குது, இதுக்கு போயிட்டு வந்து நான் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0.5 மார்க்ஸ் கூட வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து உண்டாக்கிடும். இப்போ பாருங்களேன், கெமிஸ்ட்ரியில் வந்து 0.5 மார்க்ஸ் அதிகமாக வந்திருக்கலாம், ஃபிசிக்ஸில் ஒரு 0.5 வந்திருக்கலாம், ரெண்டையும் சேர்த்திங்கன்னா வந்து 1 மார்க் ஆச்சு. மேக்ஸில் ஒரு மார்க்கோ இல்லை 0.5 அதிகமாக வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்த்து பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக 2 மார்க்ஸ் வந்து கூடுது. 2 மார்க்ஸுங்கும் போது ஒரு 500 ரேங்க் அடித்து தள்ளிடும் அப்படியே. அதனால் மாணவர்களே கொஞ்சம் ஞானமாக வந்து செயல்படுங்க. டைம் ஸ்பெண்ட் ஆகும், அங்கே போயிட்டு வந்து காத்து கிடக்க வேண்டியது வரும். அப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதுங்க. டிஎஃப்சி சென்டரில் போனால் உடனே அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப நேரம்லாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்து வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை படி ஆன்லைனில் பண்ண முடியாது, டிஎஃப்சி சென்டர் தான் பண்ண முடியும். இதில் இன்னும் எதுவும் வந்து ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு இமீடியட்டாக தெரியப்படுத்துகிறேன். பட் ஆஸ் ஆன் டேட்டில் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நீங்கள் நினைக்கிறபடியே ஒரு நல்ல பிரான்ச்சில் வந்து அட்மிஷன் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட் லக்.